அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு தாய் கருவுற்ற நிலையிலும் அந்த பிள்ளை பிறந்ததுக்கு பிறகும் அந்த பிள்ளைக்காக அந்த தாய் என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல அந்த பிள்ளைக்காக அதிகமா துவா செய்யணும். இன்னைக்கு குழந்தையை பெற்றெடுத்துட்டோம், குழந்தையை கருவுற்றுட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு நற்செய்தியாக நம்ம எல்லாருமே பாக்குறோம். அப்ப அந்த கருவுற்ற தாயை ரொம்ப கவனமாகவும் அவங்களுக்கு இதை கொடுங்க, இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, இப்படி இருக்கணும், பிள்ளை இப்படி வளரணும், பிள்ளை கலரா இருக்கணும், நிறைய விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துறோம். ஆனா மிக முக்கியமான ஒரு கவனத்தை நாம நம்மளோட இடத்துல மறந்துடும். நம்ம பிள்ளையுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை சுவாலிகான பிள்ளையாக, நன்னடத்தை உள்ள பிள்ளையாக வரணும் அப்படின்றதுல நம்ம எல்லோருமே ரொம்ப கவனமா இருக்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கருவுற்ற நிலையில இருக்கும் போது இம்ரானின் மனைவியான மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் துஆ செய்றாங்க. ஆண் பிள்ளையாக அவங்க எதிர்பார்க்கிறாங்க. யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளையை உன்னுடைய பள்ளியில நான் முழுமையாக என்னுடைய பிள்ளையை ஒப்படைச்சிருவேன் துஆ செஞ்சாங்க. அதற்கு பிறகு ஆண் பிள்ளையாக அவங்க எதிர்பார்த்த நிலையில் பெண் பிள்ளையாக பிறகு அப்ப அவங்க துஆ செய்றாங்க, நான் ஆண் பிள்ளை தானே கேட்டேன், பெண் பிள்ளை பிறந்து விட்டதே அப்படின்னும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த ஆண் பிள்ளை இந்த பெண் பிள்ளையை போன்று அல்ல அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடத்துல அவங்க துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், நான் என் பிள்ளைக்கு மரியம் என்று பெயர் சூட்டி இருக்கேன், என்னுடைய பிள்ளையும் என் பிள்ளையின் சந்ததிகளையும் ஷைத்தானிடம் இருந்து முழுமையாக அவர்களை பாதுகாப்பாயாக என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. கருவுற்ற தாய்மார்களாக இருக்கக்கூடிய நீங்களும் பெற்றெடுத்ததுக்கு பின்னாலும் அழகான துஆவை கேட்கக்கூடியவர்களாக நாம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.